கோவை கோட்டைமேடு மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் உள்ள 2 அங்கன்வாடி மையங்களில் தலா 3 மையங்கள் சேர்த்து குழந்தைகள் பராமரிக்கப்படுவதால் இடவசதி இல்லாமல் அவதிப்படுகின்றனர். கோவை நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் பழைய கட்டிடத்தில் செயல்படுவதால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. இதை அறிந்த மாநகராட்சி நிர்வாகம் MLA நிதி, தனியார் நிறுவனங்களின் சமுதாய பொறுப்பு நிதி, மாநகராட்சி பொது நிதி பயன்படுத்தி புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. கோட்டைமேடு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் SS கோயில் வீதி, பெருமாள் கோயில் வீதி, ஈஸ்வரன் கோயில் வீதி, லட்சுமணன் வீதி என 4 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வந்தன. இவை கட்டப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் மிகவும் சிதிலமடைந்து எலி தொல்லையும் அதிகமாக இருந்தது. இதையடுத்து ஈஸ்வரன் கோவில் வீதி மற்றும் பெருமாள் கோவில் வீதிக்கான 2 மையங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. இந்த மையங்களில் பராமரிக்கப்பட்ட குழந்தைகள் SS கோயில் வீதி மையம் மற்றும் லட்சுமணன் வீதி மையங்களில் சேர்த்து பராமரிக்கப்படுகின்றனர். ராமசாமி வீதி, PK செட்டி வீதி மையங்களுக்கு சொந்த கட்டடம் இல்லாததால் இவ்விரு மையங்களையும் சேர்ந்த குழந்தைகளும் தங்க வைக்கப்படுகின்றனர். இதன்படி ஒவ்வொரு மையத்திலும் 3 மையத்துக்கான குழந்தைகள் இருக்கின்றனர். இதில் லட்சுமணன் வீதி மையம் மட்டும் MLA தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இதேபோல மற்ற மையங்களும் விரைந்து கட்டி கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த ஸ்கூலில் நடுநிலை பள்ளி நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் 2 மையங்கள் 6 அங்கன்வாடி தளங்களுடன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் ஓரளவு சுமாராக இருக்குது. இனி ஒரு பில்டிங் பார்த்தோம்னா ரொம்ப பழசாக இருக்குது. இதில் இங்கே ஒரு 60 குழந்தை, இங்கே ஒரு 60 குழந்தை ஒரே ரூமுக்குள்ளே சமையல் செஞ்சு அந்த குழந்தைகள் படுக்க பிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. இனி ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க. சுகாதார கேடுகள் நிறையா இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாயிட்டு இருக்கு. அது சின்ன இடமா இருக்கிறதுனாலங்க அந்த குழந்தைங்க ஒரு விளையாடுறதுக்கோ இல்லை ஓடி ஆடுறதுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கேப் விட்டு உட்கார்றதுக்கோ எந்த ஒரு இடவசதி இல்லாமல் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதுபோக அந்த குழந்தைங்க கொஞ்சம் வெளியில் வரவுனாலும் ஒரு குழந்தை மேலே ஒரு குழந்தையை தாண்டிட்டு அந்த ஒரு சுகாதாரம் இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப அதை பலகீனமாகிற மாதிரி அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சுற்றியில வீடு அதிகமாக இருக்கிறதுனால அங்கன்வாடி ஸ்கூலில் நிறைய குழந்தைகள் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா அதனுடைய நிலைமைகள் அப்படியே மாறுறதுனால வெளியில் போகக்கூடிய நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கள் 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. பெரியவ 2வது படிச்சுட்டு இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட்டும் இந்த சத்தூனில் தான் படித்தா. இப்போ சின்னவளும் இங்கே தான் படிக்கிறா. இங்கே இருக்கிறங்காட்டி காலையில் 9 மணிக்கு கொண்டு விட்டோம்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் கூப்பிட்டு போவோம். அதனால இந்த சத்துணவில் இருக்கிறங்காட்டி எங்களுக்கு நிறைய பயனடைஞ்சிருக்கோம். நாங்கள் இப்போ குழந்தைங்க இருக்கங்காட்டி சாப்பாடு, முட்டை எல்லாமே கொடுத்து அவங்க குழந்தைங்களாட்ட பார்த்துக்குவாங்க. இங்கே ஒரு அதிகமான குழந்தைங்கள் தான் இங்கே நிறைய பேர் இந்த சரௌண்டிங்லேருந்தும் வராங்க, தூரத்துலேருந்தும் வராங்க. தனி சென்டராக இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இடிச்சதுக்கு அப்புறம் 3 சென்டரும் ஒரே இடத்துல இருக்கங்காட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் பத்தாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தனித்தனியா இருந்தா கரெக்டா இருக்கு. இந்த கோட்டைமேடு 82வது வார்டு பகுதியில் இந்த அங்கன்வாடி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்சமயம் அங்கன்வாடி 2 சென்டரில் ஒரு சென்டர் புதுப்பிக்கப்பட்டு மேன்மையான இதில் போயிட்டு இருக்கு. இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அங்கன்வாடி சிதிலமடைஞ்சு எந்நேரமும் கீழே விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த அங்கன்வாடியை என்ன செய்யணும்னா புதுப்பிச்சு தரணும். இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறனால இதை இன்னும் நவீனப்படுத்தி தரணுங்கிறது என்ன செய்யணும் நம்ம இங்கே கேட்குறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பின்னாடியே அதுக்குண்டான அடுமனைகளும் இருக்குது, அதுக்குண்டான ஸ்டோரேஜில் இருக்குது, இட பற்றாக்குறை இருக்கிறனால இதை இன்னும் நவீனப்படுத்தி தரணும். அதனால் இந்த மாநகராட்சி உடனடியாக தன்னோட நிதியை ஒதுக்கி இந்த குழந்தைகளுடைய சுகாதாரத்துக்கு கருதி நல்ல ஒரு புதுசாக ஒரு கட்டணம் கட்டவோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மாநகராட்சி சார்பாக நல்லா இருக்கும். இங்கே மக்களுடைய சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. எங்களுக்கு 9வது 10வது எங்களுக்கு தேவைப்படுது. 8ஆம் கிளாஸ் வரை இருக்குது இங்கிலீஷ் மீடியம் தான். LKG UKலேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான். 9வது 10வது எங்களுக்கு தேவைப்படுது. நிறைய குழந்தைங்க வெளியே போகிறாங்க. பாதி குழந்தைங்கள ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ்லேருந்து பெண் குழந்தைங்களெல்லாம் படிக்க விடாமல் பண்ணிடுறாங்க. பேரண்ட்ஸ் அவங்க நிப்பாட்டிடுறாங்க. தூரமாக போகணும், குழந்தைங்க அவ்வளோ தூரம் அனுப்பணும் அப்படிங்கிறக்காக. அதனால எங்களுக்கு 9வது 10வது இங்கே தேவைப்படுது. நாங்கள் இதுக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசன் கையில் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் அவங்களும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் 9வது 10வது எங்களுக்கு கொடுக்குறக்கான கேட்டுக்கொள்கிறோம்.